என்னோட ஐடென்டிட்டியா இருந்த ஒரு நல்ல விஷயமே நான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன். அதனால அதை வச்சுதான் என்ன ஸ்கூலுக்கே தெரியும். ஆனா போக போக அதுவுமே டவுன்ல போக ஆரம்பிச்சிருச்சு. விச் மீன்ஸ் நான் படிப்பேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனா இல்ல. அதனால இருந்த ஐடென்டிட்டியும் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்தினால வந்துட்டு நானே பல தடவை உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா படிப்பு வரலன்னா ஸ்போர்ட்ஸ்ல சில பேர் நல்லா இருந்தாங்க, சில பேர் அப்படியே உள்டாவா ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஆனா படிப்புல டாப்ல இருப்பாங்க. ஆனா நான் வந்துட்டு எதுலையுமே பெஸ்ட்னு இல்ல, படிப்புல ஆவரேஜ், ஸ்போர்ட்ஸ் வந்துட்டா மைனஸ்னு இருக்கும்போது நமக்குலாம் எதுவுமே வராது போன்னு சொல்லிட்டு நிறைய டைம் சின்ன வயசுல உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அப்போதான் ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட் which is YouTube. இப்போ வரைக்குமே என்னோட ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தாங்கன்னா யூடியூபர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது வந்துட்டு அவங்க சும்மா ஜஸ்ட் another thing ஃபன்னா தான் கூப்பிடுறாங்க. பட் ஸ்டில் இட் gives me a proper identity அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். பிகாஸ் எங்க காலேஜ்லயே வந்துட்டு நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருந்தாங்க. அப்படி இருந்துமே வந்துட்டு என்ன பார்த்து மட்டும் யூடியூபர் யூடியூபர் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கும். ஓகே, நம்ம ஏதோ பண்றோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசுக்குள்ள நினைச்சிருப்பேன். மேபி அவன் கலாய்க்க கூட கூப்பிட்டுருக்கலாம். இருந்தாலுமே வந்துட்டு ஸ்கூல் டைம்லாம் வந்துட்டு ஜஸ்ட் another ரேண்டம் கையா இருந்துட்டு இங்க வந்துட்டு யூடியூபர் அப்படின்ற ஒரு அடையாளம் கிடைச்சோன்னா அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்ச விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூடியூபர்னு சொல்லி கூடும்போது அட ஏன்டா நீங்க வேற அப்படின்னு தான் இருப்பேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு மாதிரி கூடு கூட கொஞ்சம் நல்லா கூடு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருப்பேன்.